வணக்கம் அப்பா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறீங்க. ஓகே. இன்றைக்கு என்ன பேர் அப்பாக்கு? என்ன பேர்? அமிர்தலிங்கம். அமிர்தலிங்கம். நல்ல பேர். என்ன என்று கூப்பிடுவாங்க உங்களை? குஞ்சரண்டு சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகே. உண்மையிலேயே பிரபலியமானது குஞ்சரண்டு சொன்னா தான் எல்லாருக்கும் தெரியும். சரி, எங்கட குஞ்சண்ணைக்கு வந்து இன்றைக்கு எத்தனையாவது பிறந்த நாள்? 78வது பிறந்த நாள். ஓகே, 78வது பிறந்த நாள் என்று சொல்லி குஞ்சண்ணைக்கு ஒருத்தங்க சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம் யார் இதை அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி உங்களோட கெஸ்ஸிங்ல வந்து விஷ் ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி ஒரு அழகா. ஓகே ரைட். இந்த குஞ்சண்ணைக்கு இன்றைக்கு 78வது பிறந்த நாளை கொண்டாட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. முல்லைத்தீவுல இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. உங்களோட மகன் மருமகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அதை விட நிறைய பேர் எங்களோட குஞ்சண்ணை ஐசிங் கேக் தந்திருக்கிறேன். நிறைய இன்னொரு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் தந்திருக்காங்க. இன்னும் நிறைய கிஃப்ட்கள் இருக்குது. யார் தந்திருப்பாங்க? இப்படி மகளும் மருமோனும். எந்த மகள் தந்திருப்பாங்க? பிரான்ஸ்ல இருக்கிற மகள். ஓகே, பிரான்ஸ்ல இருக்கிற மகளும் மருமோனும் தந்திருப்பாங்கன்னு சொல்றீங்க. மருமகனும் பிள்ளைகளமா சேர்ந்து. நான் சொல்றேன் அவங்க தெரியல போல. நான் நினைக்கிறேன் இந்த முறை ஒருத்தங்க வித்தியாசமான ஒருத்தங்க தந்திருக்கிறாங்க சர்ப்ரைஸ். அவங்க உண்மையிலேயே அவங்க தெரியல போல இருக்குது. அப்படி அவங்க இல்லாட்டிக்கு வேற யார்? உண்மையிலேயே அவங்க இல்ல போல இருக்குது. அவங்க இல்லை, வேற யாராக இருக்கும். என்ன யோசிக்கிறீங்க? சடன்லியா வந்து மகள் என்றோன்ன மகள் இல்லை என்றோன்ன யோசிக்கிறீங்க கடுமையா. என்ன நிறைய கிஃப்ட்கள் இருக்குது. இது என்ன? ரோடுகள். அதை விட ரோடை விட வடை. என்ன பாக்குறீங்க? அதை விட முக்கியமான ஒரு சாமான் வாய்ப்பன். வாய்ப்பன் விருப்பமா? யாருக்கு வாய்ப்பன் விருப்பம்? வாய்ப்பன் எல்லாம் இருக்குது. பாக்குறீங்க இத என்னன்னு சாப்பிட்டு என்ன சிரிக்கிறீங்க? இந்த பிறந்த நாள்ல வடிவாக கொண்டாடணும்னு சொல்லி ஒருத்தங்கள் அனுப்பி இருக்கிறாங்க. என்ன மாதிரி எங்கட குஞ்சண்ணைக்கு என்ன வாய்ப்பன் விருப்பமா? என்ன மாதிரி விருப்பம்? என்ன அப்ப யாரோ தெரிஞ்சு உங்களை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க போலடா. சரி, ஓகே. சரி, உங்களோட தங்கச்சி இல்லை, உண்மையிலேயே உங்களோட தங்கச்சி மகள் இல்லை. சரி, வேற ஒருத்தங்களை அனுப்பி இருக்காங்க. சரி, ஜார் என்ன சிரிக்கிறீங்க? யாரு சொல்றேன்ற ஒரு பிரச்சனை? அப்படியா? கொஞ்சம் என்ன லண்டன்லயும் இருக்கிறாங்களா? லண்டன்லயும் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. லண்டன்ல இருந்து வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. என்னடா லண்டன்காரன் இப்படி நிறைய அனுப்புவாங்கன்னு சொல்லி இருக்காங்க. அப்படியா தங்கச்சி? என்னடா லண்டன்ல காசு கூட தானே. என்ன சொல்றீங்க? லண்டன்ல இருந்து வந்திருக்குமா? பேரன் இருக்கான். என்ன பேர்? தசிகரன். ஓகே, தசிகரன் பேரன் இருக்கான். கட்டாரை உண்மையிலேயே பேரன் செய்திருக்கலாமே. சரி, பார்க்கலாம். ஜார 2 பேரை சொல்லி இருக்கிறீங்க. உங்களோட மகளையும் மருமகனையும் பிள்ளைகளையும் சொல்லி இருக்கிறீங்க. உங்களோட பேரனை சொல்லி இருக்கீங்க, தசிகரன். சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. நீங்க சொல்லுமா என்ன சாமானன்? என்ன மாதிரி உங்களோட மருமகள் ஒரு மருமகள் கட்டிக்காரி என்று நினைக்கிறேன். ரெட்டி அடி வாங்குறாங்க. என்ன 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 இருக்கு அதுக்குள்ள? காசு? இவ்வளவு காசு என்ன கடத்தி இருப்பாங்க? இவ்வளவு காசு என்ன கடத்திடுவாங்க? என்னண்டு? அப்ப உங்களோட மருமகளை நீங்க சொல்லிட. மகன் இங்க இருக்கிற மகனை சொல்லிட, மருமகளை சொல்லிட. இங்க இருக்க மற்ற மகன் அவங்க செய்ய மாட்டாங்க. சரி, ரைட். அவங்களுக்கு வசதி இல்லை. வசதி வரும்போது கட்டாயம் செய்யணுமா? சரி, அம்மாவையும் கூப்பிடுவோம். அவடத்துக்கு அம்மாவும் வாங்கல. அம்மாவை தனியும் வாங்க. அம்மாவும் வாங்க. சரி, இதற்கு ஓபன் பண்ணி பார்ப்போம். யாரை கூப்பிடுவோம்? உங்களோட மருமகளை கூப்பிடுவோமா? ஒரு ஓபன் பண்றது? இல்ல அதை ஓபன் பண்ணணும். அதான் முதல் முக்கிய பிரச்சனை. வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். வாங்க வாங்க. இல்லைங்க, என்ன இல்ல அது வழிகாதான் இருக்கு. இது கேஷுவல் தான் வடிவு. சரிதானே? இது கனடா. உலக நாட்டில இருக்கிற எங்களோட சொந்த பந்தங்கள், நண்பர்கள், நிறைய உறவுகள் எல்லாருமே பார்க்க போறாங்க. சரி, ஓகே. நிலாக்கா ஓபன் பண்ணுங்க பாப்பா. தந்துருக்குறாங்க இன்னொரு கிஃப்ட். ஜீன்ஸ் பெல்ட்டும் வந்திருக்குது. அடுத்து வந்து கோட் வந்திருக்குது. எங்க பாபம்? சரி, இன்றைக்கு பிறந்த நாள்ல வந்து கட்டாயம் கோட் போட்டு ஜீன்ஸ் எல்லாம் போட்டு படம் எடுக்கணும் என்று எனக்கு சொல்லியிருந்தாங்க.
சரிதானே? அதான் நான் இந்த கேமராவை நான் எடுத்துட்டு வந்து நான் இன்றைக்கு படம் இருக்கு, அட்டகாசமா படம் இருக்கு அடுப்ப வந்து இன்னைக்கு எங்களை குஞ்சண்ணைக்கு ஒரு சிரிப்பு கொண்டு வருது. இன்றைக்கு குஞ்சண்ண சிரிப்பு வருது. யாரோட அப்பா இதெல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க? உண்மையிலேயே இந்த மருமகள் நான் நினைப்பினாலோ மற்ற பக்கம் தான் பிடிக்கணும். கீழே கீழே இருந்து ஓபன் பண்ணு. அப்படிதான் எங்க பாப்போம். சோ அந்த மாதிரி ஒரு கோட் ஜீன்ஸ் அந்த மாதிரி என்ன குஞ்சண்ண இன்றைக்கு ஒருக்கா போட்டு இன்றைக்கு ஒருக்கா கலக்கொண்டு கலக்குவோம். என்ன சிரிக்கிறீங்க? என்ன அம்மாவுக்கும் சிரிப்பு வருது? இன்றைக்கு ஒரு கலக்கொண்டு கலக்குறதான் இன்றைக்கு. உங்களோட மகனும் வந்திருக்கிறார், பாப்போம் யார் இளந்தாரின்னு சொல்லி. என்னண்டு இல்ல ஆசைக்கு அதான் ஆசைதானே, அது உண்மைதான் போட்டு எடுக்கிறது. அது என்னன்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் இன்னைக்கு கட்டாயம் மனசுல ஒரு ஆசை இருந்திருக்கு போலடகு. அதனால இது இப்ப மட்டும் ஓபன் பண்ணுங்க நீதாக்கா ஒரு கதை. ஷூ எல்லாம் போட்டு இன்னைக்கு கோட் சூட் போட்டு சரி அட்டகாசமான ஒரு ஷூ உண்டு. சரி ஓகே நல்லா இருக்கா? அதையும் எடுத்து அப்படிங்கள வைப்போம். என்ன மாதிரி குஞ்சண்ண என்ன சொல்றீங்க? நல்லா இருக்கா? என்ன சொல்றீங்க? கட்டாயம் போடணும், போட்டு படம் எடுக்கணும். சரி கோட் சூட் மட்டும் போட்டால் காணாது. ஓ ஷூவும் போடணும், கோட் சூட் மட்டும் போட்டா காணாது. இன்னொரு கிஃப்ட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. சரி ஓகே சரி இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. கோட் சூட்டோட வந்து இதையும் கட்டாயம் போடோட மட்டும் சொல்லி இருக்கிறாங்க. சரி இப்ப சொல்லுங்க குஞ்சண்ண, யார் யார் இந்த மாதிரி யார் அந்த மாதிரி செய்திருப்பாங்க? முதலாவது கூட மகள் என்ன என்னண்டு மகளை சொல்லி இருக்கிறீங்க, மருமகனை சொல்லி இருக்கிறீங்க, உங்களோட பேர மகனை சொல்லி இருக்கிறீங்க. சரி வேற யார்? வேற யாரும் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க, வேற ஒருத்தங்க இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் சொன்னாங்களே இல்ல போலடாங்க. மகள்லான் என்ன நீங்க மகள்லான்? சரி வேற ஒருத்தங்க செய்திருக்கிறாங்க பார்க்கலாம். இது பூவொலி நகை மாடம் சரிதானே? புதுக்குடி பில பிரபலமான ஒரு எடுத்து தந்திருக்கிறாங்க. சரி பார்ப்போம் அதுல என்ன இருக்குன்னு சொல்லி. பாத்தீங்களா நான் சொல்லாமலேயா? ரைட் ஓகே கொண்டு வேற எதுவும் இருக்கா? அது இல்ல ரைட் அது ரெசீட் இன்னொன்று அதுக்கு அதை ஓபன் பண்ணுங்க. கொண்டு இன்னொன்று வேற எதுவும் இருக்கா? என்ன ட்ரெண்ட் அனுப்பி இருக்கிறாங்க? ட்ரெண்ட் அனுப்பி இருக்காங்க. அப்பா என்ன கொஞ்சம் ட்ரெண்ட் அனுப்பி இருக்கிறாங்க. பேசக்கூடிய மோதிரம் தான். என்ன உங்களோட மகன் செய்திருப்பாங்களா? என்ன நினைக்கிறார்? என்ன சொல்றாரு? இப்படியே சரி கொடுத்துறாதீங்க. சரி கோட் சூட் போட்டெல்லாம் எடுக்கணும். ரெண்டு மோதிரம் யார் பைனலா கடைசியா யார்? அது கையில இருந்து கலட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. கையில இருந்து எப்பவுமே நீ கலட்டக்கூடாது. என்ன சொல்றீங்க? யார் கடைசியா? உங்களோட சுபா சுபா இல்ல உண்மையிலேயே அவ இல்ல வேற ஒருத்தங்க சுபவும் மருமகனும் அப்படியா? பிள்ளைகளும் சரி ஓகே ஓகே ஒரு கவிதையும் சரி அழக்கூடாது. சந்தோஷம் இந்த சந்தோஷமான நாள்ல வந்து ஒருத்தங்களை அனுப்பி இருக்கிறாங்க. கவிதையில பாப்போம் யாருன்னு சொல்லி. சரியா? கவிதையை மட்டும் தந்திருக்கிறாங்க. உதிரம் தந்து உயிர் தந்து உச்சி மீது வைத்து காத்து ஓய்வின்றி உழைத்தவரே என் விடியலின் ஒளியே நீங்களே. பாரம் தாங்கும் தோள் கொடுத்து பண்பை கற்றுக் கொடுத்தவரே தவறாத வழியை காட்டி தடம் பதித்த என் வழிகாட்டி. எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் என் இளவரசன் நீங்களே. இன்று போல் என்றும் நலமோடு வாழ இறைவனை வேண்டுகிறேன் அப்பா. உங்களின் மகள் என மனதார சொல்வதில் எனக்குண்டு மகிழ்ச்சியும் சிறு கர்வமும் எப்போதும் அப்பா. நன்றி நன்றி நீங்கள் நீங்களாகவே இருப்பதற்காக. இப்போதும் எப்போதும் நான் உங்களுக்கே மகளாக வேண்டும் அப்பா. வாழ்வு தந்த என் அப்பாவை வாழ்த்துகிறேன் நான் இன்று போல. கனிவான பேச்சுடன் கலங்காத மனதுடன் கம்பீரமான நடையுடன் கலங்காத உடையுடன் கசங்காத உடையுடன் நீண்ட ஆயுளுடன் நீடூழி வாழ வாழ்த்துகிறேன் அப்பா.
எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அத்தனை ஜென்மத்திலும் தந்தை என்னும் வரத்தில் நீங்களே எனக்கு வேண்டும் அப்பா. குழந்தையை போன்ற உந்தன் புன்சிரிப்பை நான் பார்க்கும் நொடிகள் எல்லாம் யுகங்களாக வேண்டும் அப்பா. 10 மாதம் என்னை தாய் சுமக்க மீதி மொத்தமாக நீங்கள் சுமந்தீர்கள் அப்பா. சாயங்கால நேரத்தில் தோய விடாய் என்னை இத்தனை செய்து நீங்கள் பக்குவமா என்னை வளர்த்தீர்கள். என் அன்பு அப்பாவே, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பா என்று சொல்லி ஒரு அழகான கவிதையை தந்திருக்கிறாங்க. ஜா மகள் மகள் சரி, உங்களோட மகள் சுபா, உங்களோட மருமகன், பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை தந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி கேக் வெட்டணும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்பாவுக்கு கோட் சூட் போட ஆசை, கட்டாயம் இந்த தருணத்துல போடணும்னா எனக்கு சொல்லியிருந்தாங்க. போட்டு படம் இருக்கா கொஞ்சம் எடுக்கணும், கொஞ்சம் படம் வந்த அவ்வளவு பேரையும் வச்சு படம் எடுத்தால் சரி என்று சொல்லியிருந்தாங்க. சரி, உங்களுக்கு இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. மகளுக்கும் மருமகன் பிள்ளைகளுக்கு என்ன சொல்றீங்க? நன்றி சொல்றீங்க. சரி, ஓகே. எப்பவுமே எங்களோட குஞ்சனை வந்து இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே அவருக்கு கிடைச்சிட்டு இருக்கணும். எப்பவுமே இப்படி சின்ன ஒரு புன்சிரிப்போட எப்பவுமே உடல் உள்ள ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும் என்று சொல்லி இறைவனிடத்துல பிரார்த்தித்து நாங்களும் புதுக்குடி நைட் சர்ப்ரைஸ் மூலமாக வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அதே நேரத்துல உங்களோட மகள் வந்து உண்மையிலேயே என்னென்னு சொல்றதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு வித்தியாசமானவன். நான் நிறைய பேரோட கதைச்சிருக்கிறேன். உங்களோட மகள் ஒரு வித்தியாசமானவங்க. திடீரென்று தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணினாங்க. காலையில நடிச்சாங்க. அப்பாவுக்கு பிறந்த நாள்னா நான் ஒரு இடத்துக்கு போக இருந்தேன். சரி, ஓகே செய்யலாம்னு எனக்கு சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே இது எல்லாமே உடனே இந்த ஜீன்ஸ் எல்லாம் உடனே உங்களுக்காக அடிச்சு தச்சு எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். உண்மையிலேயே ஒரு கெட்டிக்காரி என்றுதான் உங்களோட மகளை சொல்லலாம். அதே நேரத்துல மூத்த மகளும் சரியான கெட்டிக்காரி. சரிதானே, அவையும் குறை சொல்லக்கூடாது. எப்பவுமே அவங்களுக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கணும், நல்லா இருக்கணும், உடலோட ஆரோக்கியமா இருக்கணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு கேக்குறக்கா கட் பண்ணுவோமா? ஓகே, மோதிரத்தையும் இருக்கா போடுவோம். இல்ல மோதிரத்தை போடுவோம், மோதிரத்தை போடுவோம். இல்ல அதுக்கு அதோட போடட்டும், மெட்ட கைக்கு போடட்டும். அம்மா அம்மா போடுங்க, அம்மா போட்டு விடுங்க, அம்மா போட்டு விடுங்க, வலது கைக்கு போட்டு விடுங்க. மாத்தி போடலாமா? சின்ன அதுக்கு இது போடுங்க. அங்கால வலது கையில போட்டிருக்க மோதிரத்தை மாத்தி சரிதானே? சரி, ஓகே ஓகே. சரி, நாங்களும் இருக்கா கேக் இருக்கா கட் பண்ணுவோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear. Happy birthday to you. கண்ணுக்கு நேரா வாழும் சாமி
சந்தோஷம் காணும் ஒரு இதயம் நான் கேட்ட பொருளை மறக்காம வாங்கி கையோடு கொடுக்கும் பல சமயம் தாங்காத வேலில் தவிக்கின்ற போது தாய் போல மரங்கள் நிழல் கொடுக்கும் அலையாக நெஞ்சில் துயர் சூழும் நேரம் அப்பாவின் கைகள் அரவணைக்கும் உச்சி முகந்தாலே பாசம் உயிர் மூச்சோடு பேசும் என்றும் அவர் வார்த்தை வேதும் நல்ல வழிதானே காட்டும் அப்பான்னு அழைச்சா அது எப்போது சுகந்தா கண்ணுக்கு நேரா வாழும் சாமி கண்ணாக என்னை காக்கும் சாமி சொல்லுங்க அவர் யாரு எங்க அப்பாதான் அவர் பேரு இது உங்களை போற்றும் நாள். பூக்கள் தூவும் நாள். சிக்கல் கட்டி அப்பாதா சுண்டல் கருப்பு அப்பாதா தொப்பி போட்ட அப்பாதா அப்பா அப்பா என் ஆசை அப்பா எனக்கு பிடிச்ச அப்பாதா எல்லாத்துக்கும் அப்பாதா அம்மா செல்லும் அப்பாதா அப்பா அப்பா என் ஆசை அப்பா ஆகாயம் போல அப்பாவின் மனசு அதுதானே சாமி கொடுத்த வரம் வானத்தில் இருக்கும் சொர்க்கத்தை எனக்கு வாழ்கின்ற போதே கொடுத்து விடும் காற்றோடு தவழும் பூவாசம் போல அப்பாவின் நினைவு மனம் முழுதும் நேற்றோடு இல்லை இன்றோடு இல்லை ஜென்மங்கள் 100 தொடர்ந்து வரும் கண்ணம் தொடுகின்ற நேரம் அன்பு நதிதானே பாயும் என்றும் அவர் வார்த்தை வேதம் நல்ல வழிதானே காட்டும் அப்பான்னு அழைச்சா எப்போது சுகந்தா கண்ணுக்கு நேரா வாழும் சாமி கண்ணாக என்னை காக்கும் சாமி சொல்லுங்க அவர் யாரு எங்க அப்பாதான் அவர் பேரு வெறுப்பாக நடப்பாரு வெடி சிரிப்பு சிரிப்பாரு வெறுப்பாக நடப்பாரு வெடி சிரிப்பு சிரிப்பாரு மண்ணுக்குள்ள வைரம் போல நெஞ்சில் அன்பை சுமப்பாரு மண்ணுக்குள்ள வைரம் போல நெஞ்சில் அன்பை சுமப்பாரு கண்ணுக்கு நேரா வாழும் சாமி கண்ணாக என்னை காக்கும் சாமி சொல்லுங்க அவர் யாரு எங்க அப்பாதான் அவர் பேரு கைய புடிச்சு நடந்தா ஒரு அழகாக மாறும் என் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது அவர் வீச முடியும் கட்ட வண்டி நீ இழுத்த மாடு போல நீ உழைச்ச இனியாக நீ இருந்து கோபுரத்தில் ஏத்தி வச்ச பட்டமரம் போலான நீ உழைச்சி நூலான உன்னுடைய வேர்வையில நான் படிச்சு ஆளான சொல்லி அழுதாருமா நீ பட்ட கஷ்டமும் மாறுமா 7 ஜென்மமும் போதுமா நான் பட்ட கடனும் தீருமா நீ சிரிச்சு பார்த்ததில்ல நல்ல சோறு தின்ன
மறந்ததில்ல எவ்வளவு கஷ்டத்திலும் என்ன நீ வெறுத்ததில்ல அப்பா உன்னை மறக்க முடியுமா